திருவிழாவிலே ஆரவாரம் ஆர்வம் காட்டுவது போல நீங்கள் எல்லாம் ஆர்வத்துடன் பெறுவதற்காக வாக்களிப்பதற்காக வாக்கு அளிப்பதற்காக காத்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற மோடியின் ஆட்சியையும் தமிழகத்தை துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற மோடியின் ஆட்சியையும் எடப்பாடியின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் தேர்தலுக்காக காத்திருக்கிறீர்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல். கெடுவான் கேடு வைப்பான் என்பது போல பிறருக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும் என்பது போல நமது சட்டமன்ற உறுப்பினர்களை நியாயமற்ற முறையில் பழனிசாமி அன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அதாவது அம்மாவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்டவர்களை தகுதி நீக்கம் செய்தவர்களுக்கு சரியான பாடம் போட்டுகின்ற விதமாக இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலிலே இந்த துரோகிகள் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இத்தனை 1.5 ஆண்டுகளாக நீங்கள் எவ்வாறு இந்த ஆட்சி தொடர்கிறது என்றால் அதற்கு காரணமான மோடியும் இந்த தேர்தலிலே பழனிசாமியும் கூட்டணி வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு நல்லதொரு பாடம் கற்பிப்பதற்காக நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தேடி பெற வேண்டும். இது ஒரு மெகா கூட்டணி என்கின்ற பெயரிலே அன்புமணியின் வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் மானங்கெட்ட கூட்டணி. இந்த துரோக கூட்டணிக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வைத்திருக்கிற பெயர் மானங்கெட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி பைல்வான் கூட்டணி. தமிழ்நாட்டை ஏற்கனவே ரஞ்சித்த மீண்டும் ஏமாற்ற தெரிக்கிற திமுகவின் தலைமையிலான திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணி. அந்த கூட்டணி ஒரு பச்சோந்தி கூட்டணி என்பார்களே, சந்தர்ப்பவாத கூட்டணி. தமிழ்நாட்டில காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இங்கே அலையன்ஸ் கூட்டணி. கேரளாவில் ராகுல் காந்தி நின்றால் கூட அவரை தோற்கடிப்போம் என்று இந்த கம்யூனிஸ்ட் அங்கே ஏற்றிருக்கின்றனர். இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி வருவார் என்று கூட்டணி சார்பாக ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் அந்த ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியில கேரளாவில் அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் இயக்கம் கேண்டிடேட்டை நிறுத்தி வேட்பாளரை நிறுத்தி ராகுல் காந்தியை உறுதியாக தோற்கடிப்போம் என்கிறார்கள். என்ன ஒரு விந்தையான கூட்டணி! ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் விதமாக குறிப்பாக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தியை பிரதமராக்குவது என்கிறார். ஆனால் அவரது கூட்டணி கட்சியாகிய கம்யூனிஸ்ட் கட்சியே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறது. அங்கே மிகவும் செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சி 5% குறைவாக வாக்கு பெறுகின்ற காங்கிரஸ் கட்சி அங்கே போட்டியிடுகிறது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மை பயக்கின்ற விதமாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக இருக்காதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அங்கே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் ராகுல் காந்தியும் திருமதி சோனியா காந்தியும் போட்டியிடுகின்ற அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியிலே அவர்கள் வேட்பாளர் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி அல்ல, அவர்கள் ராகுலை பிரதமர் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் தொகுதிகளை கேண்டிடேட் வேட்பாளர் போடாமல் அங்கே நிறுத்துகிறார்கள். ஆனால் கூட்டணியில இங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் தொகுதியில இங்கே போட்டியிடுகின்ற வலது கம்யூனிஸ்ட், கோயம்புத்தூரில் இடது கம்யூனிஸ்ட், இந்த கூட்டணி கேரளாவிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. ஆனால் இங்கே காங்கிரஸ் கூட்டணி கேரளாவிலே காங்கிரஸை எதிர்த்து போட்டியிடுகிறார்கள். இவர்கள் எப்படி நமது தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க முடியும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் தமிழ்நாட்டு நலனை இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்படி ஏற்றுக்கொள்ளும்?
காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவிற்கு ஆதரவாக இருக்கிறது. பெரியார் அணை பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிற்கு ஆதரவாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு நியாயங்களுக்கு இந்த கட்சிகள் எப்படி உதவி செய்ய முடியும்? பிறகு எப்படி காங்கிரசுக்கு இங்கு வாக்களிப்பதன் மூலம் என்ன பலன்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் என்ன பலன்? தமிழ்நாட்டு நலன்களை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் பெற்றுத்தர முடியுமா? காங்கிரஸ் கட்சி பெற்றுத்தர முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், அது ஏமாற்றுகின்ற கூட்டணி. அந்த கூட்டணியை நீங்கள் முடிவு கொண்டு இருந்த விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி செய்ய வேண்டும். நமது வெற்றி சின்னம் பரிசுப்பட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் எஸ்.ஆர். சையத் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மாபெரும் இயக்கத்தை சுயேட்சைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் பரிசுப்பட்டு சின்னத்திலே போட்டியிடுகிறது. பாண்டிச்சேரியிலும் போட்டியிடுகிறது. சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது. ஆனால் பெரிய கட்சிகள் என்று தங்களை மார்க்கெட்டில் கொள்பவர்கள் 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். மக்கள் மீதும் அம்மாவின் நம்பிக்கை உள்ளதால் நாம் தனித்து போட்டியிடுகிறோம். ஆனால் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி போட்ட கட்சிகள் மக்களை கண்டு பயந்து அவர்கள் கூட்டணிக்காக அலைகிறார்கள். இதுதான் இந்த நிலையை தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க தமிழகத்திலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளிகள் மற்றும் மாணவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மோடியின் தவறான கொள்கைகளால், தவறான ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இன்றைக்கு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் அந்த நிறுவனங்களே, ஆயில் கம்பெனிகளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதை மாற்றி மத்திய அரசு தான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நாம் ஆட்சி அமைத்த பிறகு நம்மால் பிரதமராக போகின்றனர் நிச்சயம் அதை செய்து தர வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுத்தான் நாம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம். நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறீர்கள். உங்கள் பிரதிநிதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறப் போகிறவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். தமிழ்நாட்டு நலன் கருதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரிசுப்பட்டு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்.ஆர். சையத் என்ற பெயரில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.